ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு சிம்பிள் புக்கிங் ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். புக்கிங் ஏஐ ஏஜென்ட்னா என்னென்னா அந்த ஏஐ ஏஜென்ட் மூலமாக நம்ம ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் ஒரு 10 AM 11 AM கிரியேட் பண்ணோன்னா அந்த மீட்டிங் வந்து என்னோடய கூகுள் கேலண்டரில் போய் செக் பண்ணி அந்த மீட்டிங் இன்வைட்டை வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து N8N மூலமாக தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் ஃபைனல் அவுட்புட் இருக்கும். ஸோ நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒர்க் ஃப்ளோ அந்த ஏஜென்ட் ரெடியானதுக்கப்புறம் இப்படி தான் இந்த ஒர்க் ஃப்ளோ இருக்க போது. இதுதான் இந்த ஃபைனல் அவுட்புட். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு பண்ணியிருக்கிறது. இதோட அவுட்புட்டை பார்க்கணுன்னா இதுதான் அதோட பப்ளிக் URL. ஸோ இது நான் பண்ண ஒர்க் ஃப்ளோ, இதோட அவுட்புட் இது. இப்போ வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ண சொல்லி. create meeting at 10 AM today. ஒரு மணி நேரத்துக்கு மீட்டிங் டைட்டில் வீக்லி ஒரு நேம் என்ன சொல்கிறது. ஓகே, நான் மீட்டிங் கிரியேட் பண்ணிட்டேன் 10 மணிக்கு, ஒரு மணி நேரம். டைட்டில் வந்து வீக்லி டெவ்சிங்க். அந்த வந்து இன்விடேஷன் என்னோடய இமெயிலுக்கு வந்திருக்குங்க. இப்போ நான் என்னோடய கூகுள் கேலண்டர் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 10 AM to 1 AM இப்போ நம்ம ஏஜென்ட்டை கிரியேட் பண்ண ஏஜென்ட்டை நான் வந்து ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ண சொன்னேன். இது வந்து போய் என்னோடய கூகுள் கேலண்டர் செக் பண்ணி எனக்கான ஒரு மீட்டிங்கை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் எப்படி பண்ண போகிறதுன்னு. ஸோ வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் N8N வெப்சைட்டுக்கு போய்க்குங்க. ஸோ N8N.io தான் வெப்சைட் லிங்க்கு. அந்த வெப்சைட் போய்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் இருந்துச்சுன்னா குட், இல்லாட்டி இந்த கெட் ஸ்டார்டட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லாகின் சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும். அதை ஃபில் பண்ணிவிட்டு 14 days ட்ரையல் பீரியட் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு லாகின் சைன்இன் பண்ணிடுங்க. உள்ளே நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பேஜ், ஓவர்வியூ பேஜ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணிட்டீங்க, சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஓவர்வியூ இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணுவீங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண சாம்பிள் ஏஜென்ட்ஸ், இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் பேஜாக இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் இந்த ஓவர்வியூ பேஜில். இப்போ வந்துட்டு N8N வெப்சைட் போயிட்டீங்க, லாகின் கிரியேட் பண்ணிட்டீங்க. நான் ஆல்ரெடி லாகின் கிரியேட் பண்ணதுனால அந்த ஸ்டெப்ஸை நான் ரிப்பீட் பண்ணல. பட் அது ஈஸி தான். நம்ம மற்ற வெப்சைட்ஸில் எப்படி சைன்இன் பண்ணுவோமோ சேம் ப்ராசஸ் தான். லாகின் கிரியேட் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிட்டீங்க. சைன்இன் பண்ண அப்புறம் ஓவர்வியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ, இந்த லிங்கை கிளிக் பண்ணால் தான் நம்ம ஏஜென்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மை ஒர்க் ஃப்ளோ 4 இருக்குது. நான் வந்து மை புக்கிங் ஏஜென்ட் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஒரு ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக மை புக்கிங் ஏஜென்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்துருக்குல ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டா இந்த சர்ச் நோடு ஓப்பன் ஆகும். இந்த சர்ச் நோடில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா ஏஐ ஏஜென்ட். ஸோ இப்போ சர்ச் ஃபார் ஏஐ அப்படின்னு வச்சிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும். இதில் ஏஐ ஏஜென்ட்ன்ற செலக்ட் பண்ணுங்கள். ஏஜென்ட் ஓப்பன் பண்ணுவோம், அதோட விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதெல்லாம் எதுவும் ஃபில் பண்ண வேணாம். இங்கே பேக் டு கேன்வாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ இங்கே இருந்து ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள், ஜூம் டு ஃபிட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அலைன் ஆயிரும். நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ எப்போவுமே இதை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஓகே, இப்போ நம்ம ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணுவோம். இது என்னென்ன இருக்குது? சாட் மெசேஜ் ரிசீவ் ஆனதும் ஏஐ ஏஜென்ட்டுக்கு போகுது. பட் ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் இந்த ஏஐ ஏஜென்ட் ஒர்க் ஆகும். ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரெயின் வேணும். பிரெயின்னா என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோம், என்ன லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெமினை மாடலா, ஓப்பன் ஏஐ மாடலா, இல்லாட்டி வேறு ஏதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ண போகிறோமா, அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். என்ன சேட் மாடல் அப்படின்றது, அதுதான் அந்த ஏஐ ஏஜென்ட்டோட பிரெயின். ஸோ அப்போ தான் அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து அந்த மாடல் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கான அவுட்புட்டை கொடுக்கும். நம்ம எப்போல்லாம் மெசேஜ் அனுப்புகிறோமோ அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து இந்த மாடல் கூட இன்ட்ராக்ட் பண்ணி எந்த மாடல் ஆட் பண்ணுறோமோ அதோட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கான அவுட்புட் கொடுக்கும். அது ஃபஸ்ட்டு. மெமரி, செகண்ட் ஒன்று வந்து மெமரி வந்து நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது
ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மெமரி, ஒரு டேட்டா பேஸ் ஆர் மெமரின்னு ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோமோ அதெல்லாம் அது மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அது செகண்ட் திங். தேர்ட் ஒன் வந்து டூல். டூல் வந்து இந்த மாடல் இருக்குது, மெமரி இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சினாரியோ என்னென்னா நம்ம வந்து ஒரு மீட்டிங் இன்வைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எந்த டூல் யூஸ் பண்ண போகிறோம், நம்மளோட கூகுள் கேலண்டர். ஸோ கூகுள் கேலண்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். கூகுள் கேலண்டரை நம்ம டூலை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 இருந்தால் தான் நான் என்ன மெசேஜ் அனுப்புனாலும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மீட்டிங் கிரியேட் பண்ணு அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்புனா, இந்த ஏஜென்ட் வந்து ஃபர்ஸ்ட் சேட் மாடல் கூட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மெமரியில் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் அந்த டூல் எது நம்ம கூகுள் கேலண்டர் டூலில் போய் எனக்கான மீட்டிங்கை கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப எனக்கு வந்து மெசேஜ் வந்து அவுட்புட் கொடுத்துரும். ஸோ இதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஏஐ ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேட் மாடல் ஆட் பண்ணுவோம். இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் நோட்டில் வந்துட்டு ஜெமினின்னு டைப் பண்ணிங்கன்னா கூகுள் ஜெமினி சேட் மாடல். முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய சேட் மாடல் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளுக்கு ஜெமினி சேட் மாடலே போதும். ஸோ சேட் மாடல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த ட்ராப் டவுன் இருக்குது பாருங்கள், க்ரெடென்ஷியல்ஸ் டு கனெக்ட் வித்தில் இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால எனக்கு இத்தனை க்ரெடென்ஷியல்ஸ் காமிக்குது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப இதெல்லாம் காமிக்காது. ஃபஸ்ட் டைம் வந்து எம்டியாக தான் இருக்கும். இங்கே வந்து கிரியேட் நியூ க்ரெடென்ஷியல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கிரியேட் நியூ க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்த பிறகு ஏபிஐ கீ. ஸோ ஏபிஐ கீ ஆட் பண்ணால் தான் நம்மளோட கூகுள் ஜெமினி மாடல் வந்து ஆக்டிவேட் ஆகும் நம்ம ஏஐ ஏஜென்ட் கூட. ஸோ ஏஐ ஏஜென்ட் கூட சிங்க் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு வந்து ஏபிஐ கீ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஏபிஐ கீ எங்கே போய் ஆட் பண்ண போகிறோம்னா, இந்த வெப்சைட், இந்த ai studio.google.com ஆப் ஏபிஐ கீ, இந்த வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு கிரியேட் ஏபிஐ கீ அப்படின்ற லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் கூகுள் ஜெமினி அதையும் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் லிங்க் கிரியேட் ஏபிஐ கீன்னு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்னா உங்களுக்கு ஒரு ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ணிட்டா அது வந்து எனேபிள் ஆயிரும். நான் ஆல்ரெடி நிறைய ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருந்து ஏதாவது ஒரு ஏபிஐ கீயை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே திரும்ப இங்கே வந்துட்டு ஏபிஐ கீன்ற இடத்துல அதை ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஏபிஐ கீ ஆட் பண்ணேன். ஏபிஐ கீ ஆட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் போங்க, கிரியேட் ஏபிஐ கீ. ஸோ அதில் ஜெமினை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிரியேட் ஏபிஐ கீங்கன்னா ஏபிஐ கீ வரும். அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஏபிஐ கீ இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிட்டீங்களா, கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். ஸோ இப்போ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாடல் வந்து ஜெமினை 2.5 ஃப்ளாஷ்னு பை டிஃபால்ட் ஆட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஜெமினியில் வேறு எந்த மாடல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், ஃப்ளாஷ் இமேஜ், ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ இந்த பழைய ஜெமினை மாடல்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த பர்பஸ்க்கு 2.5 ஃப்ளாஷே இருக்கட்டும். ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது நமக்கு. ஸோ இதே சூஸ் பண்ணிக்கிடுவோம். கிளிக் அகைன் பேக் டு கேன்வாஸ் போயிட்டு இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து மாடல் நம்ம பிரெயின் வந்து கூகுள் ஜெமினை மாடல் பிரெயினை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏன் மெமரி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் சேட் அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிள் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். மை நேம் இஸ் விஜய் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். என்னோடய பேரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏஐ ஏஜென்ட் வந்து மாடலில் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் வருது, ஹலோ விஜய், நைஸ் டு மீட் யூ. ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வேர் இஸ் சென்னை, சென்னை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஏஜென்ட் வந்து அகைன் நம்ம ஜெமினி டச் கேட்டுட்டு நமக்கு ஆன்சர் என்ன கொடுக்குது, சென்னை வந்து ஒரு மேஜர் சிட்டி இன் இந்தியா, அது வந்து தமிழ்நாட்டோட தலைநகரம், பிளா பிளா பிளா. இதெல்லாம் ஓகே, குட், கரெக்டு தான். இப்போ திரும்ப நான் வாட் இஸ் மை நேம், திரும்ப என்னோடய பேரை கேட்குறேன். திரும்ப ஏஜென்ட் வந்து மாடல் டச் கேட்குது. இப்போ பாருங்கள், திரும்ப ஏஜென்ட் வந்து மாடல் கேட்குறப்ப வாட் இஸ் மை நேம்னப்போ ஐ டோன்ட் நோ யுவர் நேம்ன்றுச்சு. அஸ் அன் ஏ ஐ டோன்ட் ஹவ் ஆக்சஸ் டு யுவர் இன்ஃபர்மேஷன் ஆர் எனி மெமரி ஆஃப் யுவர் பாஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். நீங்கள் முன்னாடி பண்ண இன்ட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டு நான் என்ன கொடுத்தேன், என்னோட நேம் விஜய்னு. அதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு, ஹலோ விஜய், நைஸ் டு மீட் யூன்னு. அப்புறம் எங்கே சென்னை எங்கே இருக்குன்னு கேட்டேன், அது ஒரு ஆன்சர் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக திரும்ப என்னோட பேர் என்னன்னு கேட்டேன். இப்போ என்னோட பேர் தெரிலன்றுச்சு. எதனாலனா இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கல மெமரியை. ஸோ மெமரியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து மெமரின்றது வந்து ஆட் பண்ணணும். நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணவே இல்லை இது. ஸோ அதுக்காக தான் மெமரி ஆட் பண்ணணும். ஸோ நம்ம மெமரி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இதே மாதிரி ஒரு தடவை கேட்போம். அப்போ வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணும். ஸோ இப்போ நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன்.
கிளியர் பண்ணிவிட்டு இதையும் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மெமரி இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சிம்பிள் மெமரின்றதை சூஸ் பண்ணுங்கள். அது போதும் இந்த எக்ஸசைஸுக்கு. சிம்பிள் மெமரின்றதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ மெமரி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேட் ஓப்பன் பண்ணுவோம். சேட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட பேர் விஜய், மை நேம் இஸ் விஜய்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நோட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹை விஜய், நைஸ் டு மீட் யூ, ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ. இப்போ நான் வந்து இன்னொரு வேறு மதுரை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன். இப்போ ஏஜென்ட் வந்து மாடல்கிட்ட கேட்குது. வந்து மதுரை வந்து ஒரு முக்கியமான நகரம் தமிழ்நாட்டில், ஃபேமஸ் ஃபார் மீனாட்சி அம்மன் டெம்பிள். குட், இதுதான் ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஏஜென்ட் வந்து ஜெமினி மாடல்கிட்ட கேட்டு கொடுத்துருச்சு. இப்போ நான் திரும்ப வந்து வாட் இஸ் மை நேம், என்னோட பேர் என்ன அப்படின்னு திரும்ப கேட்குறேன். திரும்ப இன்ட்ராக்ட் ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், வாட் இஸ் மை நேம், யுவர் நேம் இஸ் விஜயன்றது இப்படி வந்துச்சு. இந்த சிம்பிள் மெமரியில் ஸ்டோர் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கொடுத்தப்ப என்ன கொடுத்தேன், மை நேம் இஸ் விஜயன்னு. இது வந்து ஹை விஜய், நெக்ஸ்ட் மீட்டிங். அப்போ வந்து என்னோட பேர் தான் இது விஜய்ன்னு சொன்னதுமே என்னோட இந்த நம்ம மெமரியில் போய் ஏஐ ஏஜென்ட்டோட மெமரியில் போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் இன்னொரு வேரிஸ் மதுரைன்னு கொடுத்தேன். அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து என்னோட பேர் என்னன்னு திரும்ப கேட்டேன். அது மெமரியில் இருந்ததுனால மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவர் நேம் இஸ் விஜய் அப்படின்னு. ஸோ இதனால தான் நமக்கு மெமரி தேவை. ஸோ மெமரி ஆட் பண்ணலைன்னா அந்த பாஸ்ட் இன்ட்ராக்ஷன் நம்ம என்னென்ன சேட் பண்ணுறோமோ அதை மறந்துடும். ஸோ தட்ஸ் வை அந்த மெமரி வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதை திரும்ப ரீசெட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடுறேன். இப்போ திரும்ப ஒன் மோர் ஸ்டெப் மெமரியில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. திரும்ப அந்த சிம்பிள் மெமரி டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ லென்த், இந்த இதில் வந்து 5ன்னு போட்டிருக்கு. 5 கான்டெக்ஸ்ட் விண்டோ லென்த்னா என்னென்னா, நம்ம எத்தனை இன்ட்ராக்ஷன்ஸை இந்த மெமரி வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிம்பிள் மெமரி வந்து நம்மளோட எவ்வளோ இன்ட்ராக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். 5னா நம்மளோட 5 இன்ட்ராக்ஷன்ஸ் வரையும் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ நம்மளோட புக்கிங் ஏஜென்ட் வந்து ஒரு சிம்பிள் ஏஐ ஏஜென்ட் தான். அதுக்கு வந்து ஒரு 10 கூட போதும். நம்ம 100, 200 ஆட்டோம்னா அவ்வளோ இன்ட்ராக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறோம். பட் அதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளோட ஏஐ ஏஜென்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம இந்த புக்கிங் ஏஜென்ட்டுக்கு வந்து 10 போதும் தான். ஏன்னா நம்ம என்ன பெருசாக கேட்க போகிறோம், மீட்டிங் கிரியேட் பண்ணி கேட்க போகிறோம். அதுக்கு அடுத்த ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா என்ன டைம்னு கேட்கும், எவ்வளோ 1 ஹவரா 2 ஹவர்ஸான்னு கேட்க போகுது, என்ன டைட்டில்னு கேட்க போகுது. இது ஒரு 5 to 10 இன்ட்ராக்ஷன்ஸ்லேயே முடிஞ்சிடும். அதை ஃபுல்லாக இது வந்து ரிமெம்பரும் பண்ணிக்கிறோம். ஸோ கான்டாக்ட் விண்டோவில் வந்து 5க்கு பதிலாக 10ன்னு கொடுத்துருங்க. ஸோ தட் அந்த 10 இன்ட்ராக்ஷன்ஸு பாஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸை வந்து இது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ திரும்ப பேக் டு கேன்வாஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த 2 இதும் முடிஞ்சிச்சு. மாடல் ஜெமினி சேட் மாடல் இருக்குது. மெமரிக்கு வந்து சிம்பிள் மெமரி நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து அனதர் இம்பார்ட்டன்ட் திங், கேலண்டர் ஆட் பண்ணணும். ஸோ இந்த டூல்ன்ற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நோட்டில் போயிட்டு கேலண்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கூகுள் கேலண்டர் டூ இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, கூகுள் கேலண்டர் டூ கிளிக் பண்ணதுமே இந்த விண்டோ கூகுள் கேலண்டர் விண்டோ ஓப்பன் ஆயிரும். எப்படி நம்ம சேட் மாடல் கிளிக் பண்ணப்போ ஏபிஐக்கு ஆட் பண்ணமோ, நம்ம கூகுள் கேலண்டர் ஈவெண்ட் வந்து நம்மளோட ஜிமெயிலை வந்து சிங்க் பண்ணணும், சைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ஜிமெயிலுக்கு இந்த கேலண்டர் வந்து சிங்க் ஆகும். ஸோ அகெயின் க்ரெடென்ஷியல் டு கனெக்ட் வித் இதில் வந்துட்டு இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நியூ க்ரெடென்ஷியல். ஸோ இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி பார்த்ததுனால இவ்வளோ கேலண்டர் அக்கௌண்ட் காமிக்குது. ஃபஸ்ட் டைம்னால உங்களுக்கு இதெல்லாம் காமிக்காது. கிரியேட் நியூ க்ரெடென்ஷியல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் சைன் இன் வித் கூகுள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க அகெயின். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய ஜிமெயிலில் இந்த ப்ரௌசரில் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து இனிஷியலாக காமிச்சிருது. இல்லாட்டினா நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அது மாதிரி காமிக்கும். நான் வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். 2 ஜிமெயில் அக்கௌண்ட், ஒன் ஆஃப் த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப என்ஐடின்னு வந்து ஆக்சஸ் பண்ணணுமா, உன்னோட கூகுள் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சம்மதமானு கேட்குது. கண்டினியூ ஓகேன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ என்னோட கேலண்டருக்கு வந்து என்னோட ஜிமெயில் ஐடியை கொடுத்துட்டேன். பர்ஃபெக்ட். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, ஆட் ஆயிடுச்சு. இந்த கூகுள் அக்கௌண்ட் 9ன்றது வந்து இப்போ நான் ஆட் பண்ண என்னோட ஜிமெயில் ஐடி. செகண்ட் வந்து இப்போ இந்த கேலண்டர் வாங்க, இங்கே வந்து ஃப்ரம் லிஸ்ட் இதை விட்டுருங்க. அடுத்து செலக்ட் கேலண்டர் இருக்குல்ல, இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஜிமெயில் ஐடி லிஸ்ட் ஆயிரும் நீங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கப்புறம். இப்போ அந்த ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேலண்டர் எந்த கேலண்டரில் இருந்து என்னோட பர்டிகுலர் இந்த ஜிமெயில் ஐடியில் இருக்க கேலண்டர் தான்
யூஸ் பண்ண போது இந்த ஏஐ ஏஜென்ட். ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சைன்இன், கூகுள் சைன்இன் பண்ணுறீங்க. செகண்ட் வந்து அந்த உங்களோட ஜிமெயில் ஐடி சைன்இன் பண்ண ஜிமெயில் இருக்குல்ல, அதை வந்து கேலண்டரில் எனேபிள் பண்ணிடுறீங்க. ஸோ தட் நம்ம அந்த கேலண்டர் வந்து அந்த பர்டிகுலர் ஜிமெயில் ஐடியை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் எண்டு, இன்னும் மூணு ஸ்டெப் தான். இந்த ஸ்டார்ட் வந்து எந்த டைம் டேட், இது வந்து இந்த ஐகான் லெட் த மாடல் டிஃபைன் திஸ் பேராமீட்டர், இதை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு எண்டுக்கும் அதே தான், லெட் த மாடல் டிஃபைன்ஸ், இதே தான். ஸோ இன்னும் ஒன்று தான், இந்த கேலண்டரில் ஆட் ஃபீல்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு சம்மரின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. சம்மரிலையுமே மாடல் டிஃபைன். ஸோ இதில் வந்து நம்ம ஓன் சம்மரி கொடுக்கலாம், பட் அந்த மாடல் டிஃபைன் பண்ண விட்டுறலாம். ஸோ அதுவுமே இந்த லெட் த மாடல் டிஃபைன் திஸ் பேராமீட்டர் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் 5 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறீங்க, சைன்இன் பண்ணுறீங்க. அப்புறம் கேலண்டரில் வந்து எந்த ஜிமெயில் ஐடி கனெக்ட் பண்ணீங்களோ ஆர் சைன் பண்ணீங்களோ அதை எனேபிள் பண்ணிடுறீங்க. அப்புறம் ஸ்டார்ட் எண்டுக்கு வந்து மாடலையே எனேபிள் பண்ண விட்றீங்க. அப்புறம் சம்மரியுமே மாடலையே டிஃபைன் பண்ண விட்டுறீங்க. அவ்வளோதான். இதுக்கடுத்து திரும்ப பேக் டு கேன்வாஸ் கிளிக் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி நம்மளோட ஏஐ ஏஜென்ட். ஸோ மாடல் ஆட் பண்ணிட்டோம், மெமரி ஆட் பண்ணிட்டோம், டூலாக கூகுள் கேலண்டர் ஆட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான், குயிக்காக அதை ஆட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த ப்ராம்ப்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஏஐ ஏஜென்ட் இருக்குல்ல, இந்த ஏஐ ஏஜென்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதும் இங்கே ஆட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை வந்து சிஸ்டம் மெசேஜை செலக்ட் பண்ணுங்கள். சிஸ்டம் மெசேஜில் வந்து யூஆர் ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் இருக்குது, பரவாயில்ல. அதுக்கு பதிலாக நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ இப்போ எப்படி நம்ம சாட் ஜிபிடியோ ஜெமினியோ யூஸ் பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ கரெக்டாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவுட்புட் கொடுக்கும். அதே தான் இங்கேயும் நம்ம ஏஐ ஏஜென்ட்லுமே இந்த சிஸ்டம் மெசேஜில் வந்து உன்னோட ரோல் இதுதான் உன்னோட ரோல், இதைத்தான் நீ ப்ளே பண்ண போகிற. ஸோ டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏஐ ஏஜென்ட் வந்து பிஹேவ் ஆகும். ஸோ அதுதான் இந்த ப்ராம்ப்ட் தான். நான் என்னென்ன அந்த ப்ராம்ப்ட் என்ன கொடுத்துருக்கேன், யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் அப்பாயின்மெண்ட் சேட் அசிஸ்டன்ட். உன்னோட வேலை வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறது தான். அப்புறம் எதுக்கு செகண்ட் வந்து என்னென்னா, யூசர் கம் டு சேட் வித் யூ டு புக். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு யூசர் வந்து உன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தேர்டு வந்து நீ வந்து கேலண்டர் ஈவெண்ட் அப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபோர்த்து வந்து கிரியேட் பண்ணதும் யூசருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணிடுவேன், இந்த மாதிரி ஸோ மீட்டிங் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த்து ப்ராம்ப்ட் பாருங்க, த டைம் இஸ் நவ். த நவ்ன்றது வந்து ஜேசான் பேராமீட்டர். இது எதுக்குன்னா, டைம் இஸ் நவ் அப்படின்றது வந்து இந்த பேராமீட்டர் கொடுத்தா தான் நம்மளோட சிஸ்டம் டைமை வந்து எடுத்துக்கிறோம் நம்ம ஏஐ ஏஜென்ட். ஸோ ஏஐ ஏஜென்ட் வந்து ஜெமினி சேட் மாடலோட டைம் தான் பை டிஃபால்ட்டாக எடுக்கும். ஜெமினி சேட் மாடல் வந்து ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்போ 2024 கிரியேட் பண்ணியிருக்கலாம், 2025 ஏர்லியாக கிரியேட் பண்ணியிருக்கலாம். எப்போ அந்த மாடல் ரெடி ஆச்சோ அதை தான் அதோட கரண்ட் டைமாக எடுத்துக்கிறோம். ஸோ அது கரண்ட் டைமாக இருக்கக்கூடாது. நமக்கு வந்து இப்போ என்ன கரண்ட் டைம் அதுதான் இருக்கணும். இப்போ நம்ம சிஸ்டத்தோட கரண்ட் டைம் இருந்தால் தான் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர் மீட்டிங் புக் பண்ணுறப்ப அந்த கரெக்ட் டேட் அண்ட் டைமில் வந்து புக் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டைம் இஸ் நவ். ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். மற்ற ப்ராம்ப்ட் ஆட் பண்ணணும் கூட பரவாயில்ல, இதை ஆட் பண்ணணும், த டைம் இஸ் நவ். லாஸ்ட் ஒன் வந்து உனக்கு எதுவும் தெரியலைன்னா திரும்ப யூசர்ட்டே கொஸ்டின் கேளு, நீ ஏன் ஏதாவது நினச்சிட்டு பதில் சொல்லாத அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம நிறைய டீட்டெயில் ஆட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏஐ ஏஜென்ட் பிஹேவ் ஆகும். ஸோ இதை கொடுத்துட்டோம். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஃபிக்ஸ்டுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, சின்ன பட்டன், அதை கிளிக் பண்ணிடுங்க. எக்ஸ்பிரஷன் கிளிக் பண்ணால் தான் இந்த ஜேசான் பேராமீட்டர் வந்து எனேபிள் ஆகும். இந்த டெக்ஸ்டெல்லாம் பை டிஃபால்ட் எனேபிள் ஆகிடும். பட் எக்ஸ்பிரஷன்றத பட்டனை கிளிக் பண்ணால் தான் வாட் எவர் என்னென்ன ஜேசான் பேராமீட்டர் கொடுக்குறோமோ அது எனேபிள் ஆகும். ஸோ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ த டைம் இஸ் நவ்னா இப்போ கரண்ட் டைமை எடுத்துக்கணும். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப டேட் அண்ட் டைம் வந்து 14th செப்டம்பர், ஓகேங்களா? இப்போ அந்த டைம் டேட் அண்ட் டைம் காமிக்கணும். அதை செக் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு சின்ன பாப்அப் விண்டோ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது நம்ம கொடுத்த இன்புட்டு, இது அவுட்புட். இந்த லாஸ்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், த டைம் இஸ் டேட் டைம் 2025 செப்டம்பர் மந்த், டேட் 14. வெரி குட், இதுதான் கரெக்ட். இது வந்துச்சுன்னா ஃபைன். அப்போ தான் நமக்கு வந்து இந்த புக்கிங் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. தென் ஸோ இப்போ இந்த சிஸ்டம் மெசேஜ் திரும்ப சொல்கிறேன். சிஸ்டம் மெசேஜ் ஆட் பண்ணதும் இந்த எக்ஸ்பிரஷனை கிளிக் பண்ணால் தான் இந்த நம்ம வாட் எவர் என்னென்ன ஜேசான் பேராமீட்டர் கொடுத்தோமோ எனேபிள் ஆகும். இந்த கேஸில் நவுன்றது மட்டும் தான் ஜேசான் பேராமீட்டர். அதை எனேபிள் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஷன் கிளிக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த சின்ன டைனி பாப்அப் விண்டோ கிளிக் பண்ணிங்கன்னா டைம் இஸ் நவுன்ற இன்புட்டு, அவுட்புட் வந்து இப்போ இருக்க கரண்ட் டேட் அண்ட் டைம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க.
திரும்ப பேக் டு கேன்வாஸ். ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அதுக்கு வந்து திரும்ப அகைன் ஓப்பன் சேட். எனக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறேன், கிரியேட் மீட்டிங் டுமாரோ போடுவோம். டுடே டுமாரோ 10 AM 1 மணி நேரத்துக்கு. டைட்டில் வந்து QA மீட்டிங். ஸோ ஏஜென்ட் வந்து ஃபஸ்ட் மாடல் கூட செக் பண்ணுது, மெமரியில் ஸ்டோர் பண்ணுது. அடுத்து வந்து கூகுள் கேலண்டரில் இன்வைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுது. அவுட்புட் பாருங்கள், ஓகே கிரியேட்டட் QA மீட்டிங் டுமாரோ 10 AM ஃபார் 1 hour. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து என்னோடய கூகுள் கேலண்டர் போகிறேன். பாருங்கள், டுமாரோ நான் 14th ரெக்கார்ட் பண்ணுறேன், டுமாரோ நான் 15th பாருங்கள் QA மீட்டிங் 10 to 11 AM. ஸோ அதுதான் நான் சேட்டில் கொடுத்துருந்தேன். சிம்பிளாக ஈஸியாக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் புக்கிங் ஏஜென்ட்டு. பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா இது எல்லாமே N8N தான் ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாமே N8N லாகின்குள்ளே தான் இருக்குது. நம்ம இதை வந்து பப்ளிக் URL-ஆக யூஸ் பண்ணணும்னா, இல்லை வெளியில் யூஸ் பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு எனேபிள் ஆக்டிவேட் மட்டும் பண்ணணும். அது பண்ணிட்டோம்னா நீங்கள் வேறு நியூ லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ எதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா 2 ஸ்டெப் தான். இந்த வென் சேட் மெசேஜ் ரிசீவ் இருக்குல்ல, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த மேக் சேட் பப்ளிக்லி அவைலபிள் அதை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டீங்களா? திரும்ப அதை பேக் டு கேன்வாஸ் வந்துட்டு இங்கே இன்னொன்று திரும்ப இந்த இன்ஆக்டிவ்னு இருக்குல்ல, இதையும் எனேபிள் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது காட்டேட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது பை டிஃபால்ட் சேவ் ஆயிரும். திரும்ப நம்ம சேட் மெசேஜ் ரிசீவ் டபுள் கிளிக் பண்ணால் இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, சேட் வேறு கிளிக் பண்ணால் காப்பி ஆயிரும். இப்போ நான் அது வந்து நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே ஹைடு. ஸோ இந்த நேமில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது இப்போ ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கிரியேட் அ மீட்டிங் டுமாரோ 5 PM 5 to 6. ஓகே, ஃபார் என்ன இருக்குது, என்ன பர்பஸ்ஸு, ஃபார் டெவலப்மெண்ட், ஏதோ ஒரு ரீசன். டைட்டில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்க்கு எனக்கு அந்த 5 to 6 மணிக்கு ஒரு மீட்டிங் க்ரியேட் பண்ணு நாளைக்கு. ஓகே, நம்ம மாடல் திங்க் பண்ணுது. அது ஆப்பிளி கிரியேட் ஐ நீட் டு நோ த எக்ஸாக்ட் டேட், கேன் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் இட். செப்டம்பர், இந்த டேட்டு செப்டம்பர் 15 2025. ஸோ பை டிஃபால்ட் இதெல்லாம் கேட்காது, ஏன்னா நம்ம ஓகே கிரியேட் அ மீட்டிங் ஃபார் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் டுமாரோ ஃப்ரம் 5 to 6. இப்போ நான் என் கேலண்டர் போகிறேன். மண்டே 15th எனக்கு மண்டே 14th நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேனால இப்போ பாருங்கள், டெவலப்மெண்ட் ட்ரைனிங் 5 to 6 மீட்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு. கூல். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து N8N யூஸ் பண்ணி புக்கிங் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணோம். பட் இது வந்து ஒரு ரொம்ப டைனி பீஸ் தான். ஸோ இந்த ஏஜென்ட்னால வெறும் மீட்டிங் க்ரியேட் பண்ண தான் முடியும். பட் இப்போ ஆல்ரெடி எனக்கு மீட்டிங் இருக்குது, டெலிட் பண்ணுனா முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னொரு இது வந்து வெறும் கிரியேட் அண்ட் ஈவெண்ட் தான். அதுக்கு வந்து நம்ம டெலிட் ஈவெண்ட்னு ஒரு அகைன் ஒரு டூல் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இல்லை இன்னும் கொஞ்சம் மோர் சொபிஸ்டிகேட்டடாக பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற மீட்டிங்லாம் செக் பண்ண, இந்த வாரம் இருக்கிற எல்லா மீட்டிங்கையும் செக் பண்ணிவிட்டு என்னென்ன மீட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஆர் என்னென்ன மீட்டிங் எந்த டைம் அவைலபிளோ அந்த அவைலபிள் டயத்தில் நான் சொல்கிற நியூ மீட்டிங்கை ஷெடியூல் பண்ணு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஆட் பண்ணணும். அப்போலாம் ஆட் பண்ணால் தான் இன்னும் இந்த புக்கிங் ஏஜென்ட் வந்து எஃபெக்டிவாக பண்ணும். பட் இது வந்து ஒரு சிம்பிள் ஏஜென்ட் தான், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இதை வச்சு நீங்கள் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில நோட்ஸ் ஆட் பண்ணி, எப்படி இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோமா அப்படி ஒரு ஈவெண்ட்டை டெலிட் பண்ணுறது நான் அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து இன்னும் இருக்கிற மீட்டிங்லாம் எனக்கு செக் பண்ணிவிட்டு எந்த டைம் அவைலபிள் இருக்கோ அப்போ மட்டும் இந்த மீட்டிங்கை புக் பண்ணு. ஸோ அந்த மாதிரி இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஐ வில் see you. Thank you.